அன்பு நிறைந்த தெய்வம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தெய்வம் அல்ல, தெய்வம் அன்பாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது தெய்வத்துவம். மனிதனை அடிமையாக்கு என்று சொல்வது பிசாசின் கிரியை, சாத்தானின் தந்திரம், மனித சூழ்ச்சி. மனிதனை மனிதனாக மதி என்று சொல்வது தெய்வ தத்துவம். மனிதனை கீழ்ப்படுத்து, அடித்து கொலை செய், மனித நிலத்தில் இருக்கிறத கொள்ளடி, அவன் உழைப்பை சுரண்டு, நாம் உட்கார்ந்துருப்போம், மற்றவர்கள் உழைக்கிட்டு அந்த உழைப்பில் சாப்பிடும் என்று சொல்வது சாத்தானின் தந்திரம். அது சாபம், அது அழிவை நோக்கி கடந்து செல்லும். கர்த்தர், சிருஷ்டிகர்த்தர், எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கி உயிர் கொடுத்தவர். அவரே நித்திய தேவன், அவரே மெய் தேவன், அவரே சத்திய தேவன், அவரை ஆசீர்வதிக்க அதிகாரம் உள்ளவர், ஆளுகை செய்கிறவர். உலகத்தில் இருக்கிற இந்த சில ஆளுகைகள்லாம் கொஞ்ச நாளைக்கு ஆடிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் சுத்தமாக ஆடி போயிடும். எந்த அதிகாரமும் நிலையாக இருந்ததில்லை. கர்த்தருடைய அதிகாரம் மட்டுமே நிலையாக இருக்கும். அதுதான் நன்மைகளின் தெய்வம். அவருடைய அதிகாரங்கள் ஒரு நாளும் முடிந்து போவதில்லை. தேவனுடைய கிருபை இரக்கங்கள் பாதுகாக்கும் ஜனங்களை. யாரும் விசாரிக்க இல்லாமல் இருக்கக்கூடிய முதியவர்கள், ஏழையாக இருக்கவங்க, உழைக்க முடியாதவங்க, விசாரிக்கப்படாதவர்கள், எந்த நன்மைகளும் பெற முடியாமல் இருக்கிற மக்கள், வாழ வழி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கெல்லாம் படைத்த தெய்வம் தான் உதவி செய்ய முடியும். உலகத்தில் இருக்கிற மனிதர்களோ அல்லது உண்டாக்கப்பட்ட தெய்வங்களோ உதவி செய்ய முடியாது. மனுஷங்க ஒரு பெரிய மனுஷ கூட்டத்தை காப்பாற்றி விட முடியாது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் தருவார். சத்துரு கொண்டு மனுஷங்களை அனாதையாக்கினா கூட அந்த சத்துருவின் கிரியைகளை முறியடித்து யாரையும் அனாதை இல்லாமல் அவர்களை மீண்டும் ஒரு நல்வாழ்க்கைக்கு நடத்த தெய்வத்தால் முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான் அப்படிப்பட்ட நல்ல சேவைகளை செய்ய முடியும். வேற யாராலையும் அப்படி செய்ய முடியாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா.